ஹாய், வணக்கம். நான் டாக்டர் இளவரசி, மகப்பேறு மருத்துவர். நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால, அத பத்தி நெறைய வீடியோஸ் நான் போடுறேன். முள்ள முள்ளால தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, கொழுப்ப கரைக்கணும்னா கொழுப்பு உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா, உங்களால நம்ப முடியுமா? என்ன டாக்டர் நெனச்சுட்டு இருக்கிறீங்க? கொழுப்பு சாப்பிட்டா நம்ம ஹார்ட்ட பாதிக்கும்னு தெரியாதா உங்களுக்கு? என்ன விளையாடுறீங்களா? ஏன் இப்படி பாக்குறா? அப்படின்னு நீங்க கேட்கறது என் காதுல நல்லா விழுவுது. சரி, நம்மளோட ஹார்ட்டுக்கு ரொம்ப புடிச்ச உணவு கொழுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நீங்க சாப்பிடுறீங்களோ இல்லையோ, திடீர்னு மனுஷனுக்கு சாப்பாடு கிடைக்குமோ இல்லையோ, எப்பயுமே அந்த ஹார்ட்ங்கிறது குளுக்கோஸ நம்பி இருந்தா மனுஷனால உயிர் வாழ முடியாது அப்படிங்கிறதுனால, இயற்கையிலே ஹார்ட் குளுக்கோஸ மட்டுமே நம்பி இல்லாம, கொழுப்ப தன்னோட பிரதானமான எனர்ஜியா ரொம்ப சந்தோஷமா யூஸ் பண்ணிக்கும். சோ அப்படிப்பட்ட கொழுப்பு நம்மளோட ஹார்ட்ட எப்படி டேமேஜ் பண்ணும்? இன்னமும் நீங்க திருப்தி அடையல அப்படின்னு எனக்கு புரியுது. என்ன டாக்டர், எத்தன பேர் நான் பார்த்திருக்கேன். ரத்த குழாயில கொழுப்பு படிஞ்சிருச்சு அப்படின்னு பைபாஸ் ஆபரேஷன் பண்ணேங்கிறாங்க. 80% பிளாக், 90% பிளாக்ன்னு சொல்லி ஹார்ட்ல ஸ்டென்ட் வச்சிருக்கேங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் என்ன கதையா? இதெல்லாம் எப்படி நடக்குது? நம்ம சாப்பிடுற கொழுப்பெல்லாம் நேரா அங்கதானே படியுது. இல்லன்னா அந்த கதையெல்லாம் நடக்குமா? இதுக்கு முதல்ல விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க. சரி, அந்த கதைக்கு வருவோம். உங்க வீட்ல மொட்டை மாடியில ஒரு பெரிய கிராக் விழுந்துருச்சு. அது வழியா தண்ணி, மழை தண்ணி லீக் ஆகி உங்களோட வீட்டுக்கு உள்ளார இருக்கிற செவுருக்குள்ளார எல்லாம் சீப்பேஜ் ஆயிட்டே இருக்கு. அதாவது கசிஞ்சுகிட்டே இருக்கு. அப்படின்னா உங்க வீட்டுக்கு இருக்கிற உள் சுவரும் கூட டேமேஜ் ஆயிட்டே இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? முதல்ல மேல இருக்கிற கிராக் ஏன் வந்துச்சு? அத நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்களா? இல்ல வீட்டுக்கு உள்ளார இருக்கிற உள் சுவருல சும்மா கொத்தி சிமெண்ட் பூசினா சரியா போயிடும்பா அப்படின்னு அப்படியே விட்டுருவீங்களா? இல்ல இல்ல. மேல கிராக் ஏன் விழுந்துச்சுன்னு அந்த காரணத்த கண்டுபிடிப்போம். அந்த கிராக்க முதல்ல க்ளோஸ் பண்ணுவோம். அப்புறமா தான் இந்த உள்ளுக்குள்ளார தண்ணி கசிஞ்சத சரி பண்ணுவோம். சோ, ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அத மொத்தமா சரி பண்ணணும் அப்படிங்கிறது தானே புத்திசாலித்தனம். அப்ப நம்ம ஹார்ட்ல இருக்கிற ரத்த குழாய்கள்ல கொழுப்பு படியுது, படியுது அப்படின்னு சொல்லி கொழுப்பு உணவுகள நம்ம சாப்பிடவே கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்மளோட ரத்த குழாய்கள்ல ஓட்டை விழுகிறதுனால தான் அந்த ஓட்டைய அடைக்கிறதுக்காக இந்த கொழுப்பு அங்க போய் சிமெண்ட் மாதிரி பூசிக்குது. சோ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஒட்டு போடுறதுக்காக ஓடி வர்ற கொழுப்ப குறை பேசிட்டு இருக்காம, ஓட்டை ஏன் முதல்ல விழுந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்கணும். சோ ஓட்டை விழுறதுக்கான காரணம் என்ன? நம்ம உடம்புல இருக்கிற ரத்த குழாயில. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இன்சுலின். என்ன டாக்டர், நம்ம வெயிட் போடுறதுக்கான காரணம் இன்சுலின் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ரத்த குழாயில ஓட்டை விழுறதுக்கு காரணமும் இதுதானா அப்படின்னு கேக்குறீங்க. ஹை இன்சுலின், அதாவது நம்ம உடம்புல எப்பயுமே இன்சுலின் அதிகமா இருந்துகிட்டே இருக்கிற பட்சத்துல நம்மளோட ரத்த குழாய்கள்ல ஓட்டை விழுந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். இந்த மாதிரி ரத்த குழாயில ஓட்டை விழுறதுதான் காயங்கள் ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த இன்ஃப்ளமேஷன் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இன்சுலின், ஹை இன்சுலின். சோ இந்த ஹை இன்சுலின் அதனால ஏற்படக்கூடிய காயங்கள், காயங்கள்னால ஏற்படக்கூடிய ஓட்டைகள், இத நம்ம எப்படி தடுக்கிறது? இத நம்ம எப்படி இத நம்ம என்ன பண்ணா இத நம்ம எப்பயுமே தவிர்க்கலாம்? இப்படிதான் நம்ம யோசிக்கணுமே தவிர, கொழுப்பு சாப்பிடுறதுனால மட்டும்தான் அது அங்க போய் உட்காருது அப்படிங்கிறது கிடையாது. எத்தனை வெஜிடேரியன்ஸ் ஈவன் பன்னீர் சீஸ் கூட சாப்பிடாம ஃபுல்லாவே வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிடுறவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்திருப்போம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அப்ப அவங்களோட உணவுல கொழுப்பே இல்ல கிட்டத்தட்ட அப்படின்னாலுமே எப்படி அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு 80% 90% பிளாக் வருது? அப்ப உணவுல இருக்கிற கொழுப்பு நேரா ரத்த குழாய்க்கு போறது இல்ல. முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க உணவுல கொழுப்பு சாப்பிடுறீங்களோ இல்லையோ, நம்மளோட கல்லீரல் தினம் தினமும் அதுக்கு தேவையான கொழுப்ப தயாரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நிறைய ஓட்ட ரத்த குழாயில விழுந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, நிறைய கொழுப்பு நம்ம கல்லீரல் தயாரிச்சே ஆகணும். கல்லீரல்ல தயாரிக்கிற அந்த கொழுப்பு நம்ம ரத்த நாளங்கள்ல ஓடி போய் எங்கெல்லாம் ஓட்டை இருக்கோ அங்கெல்லாம் அதை சரி பண்ணியே ஆகணும். இதுதான் அந்த கல்லீரலோட வேலை. சோ கல்லீரல் கொழுப்பு தயாரிக்குது அப்படின்னா ஓட்டை விழுந்துகிட்டே இருக்கு, இது கொழுப்பு அதிகமா தயாரிக்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் அந்த அப்ப ஓட்டை விழாம இருக்க என்ன பண்ணணும்? அந்த இன்சுலினோட லெவலை எப்படி நம்ம குறைக்கணும்? அதுதான் நம்ம யோசிக்கணுமே தவிர, கொழுப்பு இருக்கு கொழுப்பு சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு ஆன்சரே கிடையாது. காக்கா விழ பனைமரம் விழுந்த கதையா கொழுப்பை நம்ம குறை சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பேசிக்கான பிரச்சனை ரத்த குழாயில ஓட்டை ஏன் விழுந்துச்சு அப்படின்னு கேட்கணும். சரிங்க மேடம், இப்போ இதுக்கு கொழுப்பு உணவு சாப்பிட்டா நீங்க பிரச்சனை சரியாயிடும்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? இந்த ஹை இன்சுலின் அப்படிங்கிற பிரச்சனை எதனால எல்லாம் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது சொல்யூஷனா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிடும்.
சோ அளவுக்கு அதிகமான உணவு ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கிறது, அதாவது ஒரு வேளையிலே அதிகமா சாப்பிடுறது, அப்படி இல்லைன்னா ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிட்டுட்டே இருக்கிறது, இது ரெண்டுமே அதிகமான உணவு தான். சோ ஒரு நாளைக்கே வந்து 6, 7, 8 தடவை நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னாலும், ஒரே வேளையில நிறைய சாப்பிடுறோம் அப்படின்னாலும் அதிகமான உணவு அப்படிங்கிற கணக்குல தான் இது வரும். அதுவும் அந்த அதிகமான உணவு வந்து இன்சுலின அதிகமா தூண்டக்கூடிய உணவு தான் அதுல அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஹை இன்சுலின் அப்படிங்கிற பிரச்சனை நமக்கு கண்டிப்பா வரும். அடுத்த கட்டம் அளவுக்கு அதிகமான மாவுச்சத்து. அதிகமான மாவுச்சத்து. சோ நம்மளோட பிளேட்ல முக்கால்வாசி ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி இப்படி சிம்பிள் கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸியா செரிமானம் ஆகக்கூடிய மாவுச்சத்து பொருட்கள் நிறைய இருக்கு. புரதங்களும் காய்கறிகளும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் பட்சத்துல ஹை இன்சுலின் கட்டாயம் நமக்கு வரும். அடுத்த 2 பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவாய்ட் பண்ணணும்னு, இருந்தாலும் அதை செய்யறதுல கொஞ்சம் தயக்கம். என்னன்னா சர்க்கரை உணவுகள். சர்க்கரைனா உடனே ஹனி சாப்பிடலாமா மேடம், நாட்டு சர்க்கரை சாப்பிடலாமா அப்படின்னா, இனிப்பா இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே நம்மளோட இன்சுலின் அதோட லெவலை அதிகப்படுத்தும். சோ இனிப்பா இருக்கக்கூடிய பொருளை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது பொரிச்ச உணவு. சோ பேக்கரி ஐட்டம்ஸ், அதாவது வந்து இந்த பிஸ்கெட் இந்த மாதிரி பேக்கரியில சாப்பிடக்கூடிய அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்துலயுமே வந்து செயற்கை கொழுப்பு, வனஸ்பதி இந்த மாதிரி செயற்கை கொழுப்பு நிறைய ஆட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த செயற்கை கொழுப்பை வந்து நம்ம உடம்புக்கு எப்படி செரிமானம் பண்றது அப்படின்னு தெரியாது. அதனால இந்த கொழுப்புகள் அப்படியே நம்மளோட கல்லீரல்ல போய் படிஞ்சு நம்மளோட கல்லீரலை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கும். பொரிச்ச உணவுகள், பேக்கரி ஐட்டம்ஸ் இது சாப்பிடுறதையும் நம்ம தவிர்க்கணும். அடுத்தது தூக்கமின்மை. நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 7 ஹவர்ஸ் கூட நைட்ல இருந்து காலையில வரைக்கும் ஒரு கண்டினியூஸா நம்மளால தூங்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல அப்பவும் இன்சுலின் அதோட அளவு ரொம்ப ஜாஸ்தியாகும். நைட் 2 மணி வரைக்கும் செல்போனை நோண்டிட்டே இருக்கிறது, அந்த ப்ளூ லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி நம்ம சரியா தூங்கல அப்படின்னாலும் இன்சுலினோட அளவு அதிகமாகுது. அடுத்த காரணம் ஸ்ட்ரெஸ். இப்போ எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? எதையாவது நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும், எதையாவது குடிக்கணும், எதையாவது செய்யணும், அந்த டார்கெட் மிஸ் ஆயிடும், இப்படி நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம சுத்தி உள்ளவங்களையும் அடிச்சு ஓடி துரத்திக்கிட்டே இருக்கோம். சோ ஒரு நாளைக்கு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷமாவது உங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி மெடிடேட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன நடந்தது, நாளைக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களோட செயல்களை ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்குன்னு அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் ஆவது ஸ்பெண்ட் பண்ணுங்க. எக்ஸசைஸ் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்க பண்ணினீங்கன்னா கூட உங்களோட உடம்புல ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களை சந்தோஷமா வச்சுக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அதுவுமே உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை நல்லாவே குறைக்கும். சோ இந்த 6 காரணங்கள் தான் நம்ம உடம்புல ஹை இன்சுலின் வர்றதுக்கு முக்கிய காரணம். சோ இந்த 6 காரணங்களையும் டேக்கிள் பண்றோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு ஹை இன்சுலின் பிரச்சனையில இருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். அதாவது புரதமும் நேச்சுரல் ஃபேட்ஸும் நிறைஞ்ச இந்த இயற்கை கொழுப்புகளை சாப்பிடுறதுனால நம்பர் 1 நம்ம அதிகமா உணவை எடுத்துக்க மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுக்கு மாவுச்சத்து நம்மளோட உணவுல குறைஞ்சு போயிடும். ஏன்னா முதல்ல நீங்க சாப்பிட வேண்டியது புரதமும் இந்த இயற்கை கொழுப்புகளும் தான், அடுத்தது காய்கறி, அப்புறமா ஃபைனலா தான் வந்து உங்களோட ரைஸுக்கு வரணும். சோ இந்த ஆர்டர்ல நம்ம சாப்பிடும் பொழுது கட்டாயமா நம்ம சாப்பிடக்கூடிய மாவுச்சத்தோட அளவு குறைஞ்சு போயிடும். நம்மளோட பசியும் கண்ட்ரோல்ல இருக்கும். அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து நம்மளுக்கு வராம இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் 2 பிரச்சனைய இப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம். அடுத்தது கொழுப்பு உணவுகள் நம்ம எப்பயுமே நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கப்ப இந்த சர்க்கரைக்கு அடிமையாகக்கூடிய அந்த போதை வந்து நல்லாவே குறைஞ்சு போயிடும். நாளடைவுல நமக்கே வந்து வேணாம்ப்பா சர்க்கரை, எனக்கு ஒன்றும் ரொம்ப நாட்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சர்க்கரை மேல இருக்கிற போதையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடும். அடுத்தது இந்த மாதிரி புரதம், இயற்கை கொழுப்பு நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுக்கு நல்ல நிம்மதியான தூக்கமும் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே உங்க உடம்புல இருக்கிற பாதி ஸ்ட்ரெஸ் காணாம போயிடும். சோ இயற்கை கொழுப்புகள் சாப்பிடுறதுனால ஹை இன்சுலின்கான காரணங்களை நம்ம ஈஸியா டேக்கிள் பண்ணலாம். இல்ல மேடம் நீங்க என்னதான் சொல்லுங்க, எனக்கு என்னமோ நம்ம சாப்பிடுற கொழுப்பெல்லாம் டைரக்டா ரத்த குழாயில போருமோ அப்படின்னு தான் எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு இன்னமும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா? சரி, நீங்க மட்டனு, பன்னீர், சீஸ் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கும் பொழுது சப்போஸ் அந்த டைம்ல காய்கறி அதிகமா சாப்பிடாத அன்னைக்கு கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கலை உணர்ந்திருப்பீங்க. அது ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய இந்த இயற்கை கொழுப்புகள் எல்லாமே 90% நமக்கு கொடுக்க வேண்டிய சத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்மளோட மலம், அதாவது மோஷன் வழியா வெளியில போயிடும். காய்கறிகள் சாப்பிடும் பொழுது ஈஸியா அது வெளியில போகும். சப்போஸ் நம்ம காய்கறி சாப்பிடல அப்படின்னா அந்த நேரத்துல அது போகிறதுக்கு கஷ்டப்பட்டு மலச்சிக்கல் ஏற்படும். இதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நீங்க சாப்பிடுற அந்த இயற்கை கொழுப்புகள் மோஷன்ல போகுது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். சரி, ஓகே. இப்ப என்ன இயற்கை கொழுப்புகள் நிறைய சாப்பிட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வீடியோ முடிச்சு போன உடனே
மட்டன் பிரியாணி 2 பிளேட்டும், 2 டபுள் சீஸ் பீட்சா, டபுள் சீஸ் பர்கர் இப்படி சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்ல. எப்பயுமே இந்த இயற்கை கொழுப்புகளையும், மாவுச்சத்தையும் கம்பைன் பண்ற பழக்கத்தையும் நம்ம கட்டாயம் நிறுத்தணும். ஏன்னா, இது 2யும் கம்பைன் பண்ணும்பொழுது, இன்சுலினோட அளவு ரத்தத்துல ரொம்ப ரொம்ப அதிகமா போயிடும். சோ, மட்டன் சாப்பிடுங்க. ஆனா, மட்டன மட்டும் தனியா சாப்பிடுங்க. மட்டன் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. காய்கறிகள் சாப்பிடுங்க. அடுத்தது ரைஸ கொஞ்சமா சாப்பிடுங்க. பன்னீரு, சீஸு இதெல்லாம் வந்து காய்கறிகளோட சேர்த்து ஒரு சாலட் மாதிரி சாப்பிடுங்க. ரைஸ அப்புறமா சாப்பிடுங்க. பொதுவாவே மாவுச்சத்து தான் நம்ம உடம்புல இன்சுலின அதிகமா சுரக்க வைக்கும். புரோட்டீனும், கொழுப்பும் வந்து அந்த அளவுக்கு சுரக்காது. ரொம்ப கம்மியா தான் சுரக்கும். நம்ம ரத்த குழாய்கள்ல ஓட்ட விழுவுறதையும் தடுக்க முடியும். சோ இப்படி நம்ம பண்றதுனால உங்க பில்டிங்ல இருக்கிற மெயினான பிரச்சனை இந்த இன்சுலின் அப்படிங்கிற பிரச்சனையை நம்மளால டேக்கிள் பண்ண முடியும். சோ இதனால போனஸா நம்மளுக்கு நல்ல வெயிட் குறைஞ்சு நம்ம இளமையாவும் அழகாவும் கூட ஆயிடலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.